ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு சுதா 5 டைம்ஸ் அண்ட் நான் உங்கள் விஜய் ஹரி அண்ட் மேடம் வந்து தவிர்க்க முடியாத காரணங்களால இன்னைக்கு வர முடியல. ஓகே, இப்போ மொத்த அப்டேட்ஸ் நான் தரப்போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா 44 நம்ம கார்த்திக் சுப்ராஜ் எடுக்கக்கூடிய படம். இப்போ அந்த படத்தில் என்ன சுவாரஸ்யமா அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து அந்தமான்ல தான் ஷூட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி எங்க சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ அந்தமான் ஷெட்யூல் வந்து எப்போ வைக்க போறாங்க அப்படின்னு இருக்கும்போது ஜூன் 8 தான் வந்து ஷூட் போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து இப்போ வந்து ஜூன் 3 வந்து ஷூட் போக போறாங்களாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டபோது இல்லைங்க அந்த படத்துக்கான வெயிட்டிங் பீரியட் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு, சீக்கிரம் போனாதான் டக்கு டக்குன்னு வந்து அடுத்த படத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஜூன் 3 வந்து போக போறாங்க. அந்த ஷெட்யூல் வந்து 40 நாள் இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்றாங்க அந்தமான் ஷெட்யூல். அதுக்கப்புறம் வந்து மொத்த என்டையர் ஷூட்டுமே வந்து ஒரு செட்ல தான் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவுட்டோரும் இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் செட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 6 மணிக்கு அந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து சொல்ல போறாங்க, யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்க என்ன அப்படின்ட்டு. மெயினா அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூல வந்து பூஜா ஹெக்டே இருக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து யார் யாரெல்லாம் உள்ள நடிக்க போறாங்க, இன்னும் வந்து என்னென்ன டெக்னீஷியன்லாம் வர போறாங்க, ஃபர்ஸ்ட் இது என்ன மாதிரியான கதை அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கலான் நம்ம விக்ரம் சாரை பற்றின ஒரு அப்டேட் தான். அந்த படம் வந்து கிட்டத்தட்ட படம்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா அவுட்புட்டும் வந்துருச்சு. எப்போ ரிலீஸ் அப்படின்ற போயிட்டு இருக்கும்போது இப்போ ரிலீஸ் டேட் வந்து இதுவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 20 அப்போ வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்களா. அப்படி இல்லைன்னா ஜூன் 25 ரிலீஸ் பண்ணலாம் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஜூன் 25 எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, என்னன்னா ராயனும் வந்து ஜூன் 25ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ராயன் தங்கலான் என்னடா இது இந்த ரெண்டு படத்துக்கும் போட்டியா அப்படிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ராயனும் தங்கலானும் ஒன்னா மோதுச்சுன்னா வசூல் ரீதியாகவும் சரி ரசிகல் ரீதியாகவும் சரி யார் யாரை பீட் பண்ண போறா அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம தங்கலான் படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவி வாங்கிறதா தகவல் போயிட்டு இருக்கு. சரி, பார்க்கலாம் என்னென்னலாம் நடக்க போகுது, இன்னும் என்னென்ன சர்ப்ரைஸ்லாம் வச்சிருக்காங்க, மெயினாக ரிலீஸ் டேட் இதுதான் கன்ஃபார்மா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரிலீஸ் டேட் பற்றின ஒரு அப்டேட் தான். என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமரன், அந்த படத்தை பற்றி தான் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இப்போ தான் ரீசெண்டாக வந்து படத்தோட மொத்த ஷெட்யூலும் முடிச்சுட்டாங்க. மொத்தமாக இப்போ வந்து எடிட்டிங் போகுது, நிறைய போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பண்ண போகிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ அந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து எப்போ வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27 அப்படி இல்லைன்னா அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி எதுமா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு டேட்டில் எப்போ வரப்போகுது அப்படின்றது தெரியல, ஆனால் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து சீக்கிரமே வரப்போகுது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அமரன் மேலே வந்து பல சர்ச்சைகள் இருக்கு. இந்த படம் வந்து சமூகத்துக்கு புறப்பட்ட ஒரு படமா இருக்குமா அப்படிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. பட் வந்து ஒரு டீசரோ ட்ரெய்லரோ வராம நிறைய விஷயங்கள் நம்ம இவளால பேச முடியாது. சோ ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ அமரனோட டீசர் ட்ரெய்லர்லாம் விட்டு அனௌன்ஸ்மெண்ட் டேட்டை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவரை பற்றின ஒரு அப்டேட் தான். அவரோட படம் வந்து ரொம்ப நாளாகவே ஒரு படம் வெயிட்டிங்கில் இருக்குது. என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட 50வது படம் மகாராஜா. அந்த படம் தான். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எப்போ வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போறீங்க, எப்போ வந்து இன்னும் சாங்ஸ் அந்த மாதிரி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ல எப்போ விட போறீங்க அப்படின்னு இருக்கும்போது எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. இப்போ அதுலேருந்து என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து நாளைக்கு 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெய்லர்லேயே படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுமே தள்ளி போயிட்டுருக்கு, ஏன் அப்படின்றது தெரில. ஆனால் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறமாச்சு அந்த டேட்டில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம நம்பலாம். ஏன்னா மகாராஜா நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான படம். அது மட்டும் இல்லாமல் குரங்கு பொம்மை அந்த படத்தை டேரக்டர் வந்து இந்த படத்தை வேற மாதிரி எடுத்துருக்காரு. லோகேஷ் கனகராஜா பல இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு. ஏன் அந்த படம் லேட்டாகுதுன்னு கேட்குறீங்கன்னா அந்த படத்தோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் அந்த படம் லேட் ஆகுது அப்படின்றது சொல்லியிருப்பாரு. சரி, பார்க்கலாம் மகாராஜா எப்பேற்பட்ட ஒரு படமாக வரப்போகுது. அது வந்து ஒரு கேங்ஸ்டர் படம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு ட்ரேட்மார்க்காக ஆக போதா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவரை பற்றின ஒரு அப்டேட் தான். ஏற்கனவே வந்து அவர் வந்து டிராகன் அப்படின்ற ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்துல இருந்துமே இன்னும் வேற ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ வேற ஏதோ ஒரு அப்டேட்டோ எதுவும் வரல. இப்போ என்ன அப்டேட் கேட்டிங்கன்னா அவரோட அடுத்த படம் வந்து நம்ம கீர்த்திஸ்வரன் அவர் தான் வந்து பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் வந்து ஒரு டெபியூட் டைரக்டர். ஃபர்ஸ்ட் வந்து லோகேஷ் கனகராஜ்கிட்ட கதை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து இப்போ கூலி படத்தில் பிஸியாக இருந்திருக்காரு. ரஜினி சார் கால் ஷீட்டுக்கு கொடுத்து அப்படியே போயிட்டு இருக்கிறனால அவரால் பண்ண முடியல. அதனால அந்த கதையில் இப்போ வந்து பிரதீப் ரங்கநாதன் நடிக்க போகிறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மலையாளத்துலேருந்து இங்கே வந்து ஒரு படம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து செம்ம ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இன்னொரு மலையாளத்தில் வந்த படமும் வந்து பயங்கர ஃபேமஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேமலு அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்க. அப்புறம் வந்து தமிழ் வந்து ரெபல் அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்க. யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம மமிதா பைஜு அவங்க தான் வந்து நம்ம பிரதீப் கூட வந்து பேர் பண்ண போறதா டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பட் வந்து இந்த படம் தான் 2வது படமா தமிழ்ல பண்ண போறதா தகவல் வந்துட்டு இருக்கு. சரி, பார்க்கலாம். நம்ம பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, இப்போ லோகேஷ் கனகராஜுக்கு சொன்ன கதை அப்படின்ற போதே எனக்கு வந்து ஒரு ஆர்வமா இருக்கு. என்ன மாதிரியான கதை வந்து நம்ம கீர்த்திஸ்வரன் வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருப்பாரு அப்படின்ற போது இப்போ அந்த கதை வந்து நம்ம பிரதீப்புக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்றதெல்லாம்
வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழில் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக கொண்டாடப்பட்ட படத்தை இப்போ ஹிந்தியில் ரீமேக் பண்ண போகிறாங்க. என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லவ் டுடே. நம்ம பிரதீப் அவரோட டைரக்ஷனில் அவரே ஆக்டிங் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு படம் கொடுத்துருந்தார் இல்லையா, அந்த படத்தை வந்து இப்போ ஹிந்தியில் ரீமேக் பண்ண போகிறாங்க. இந்த படத்தில் யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுனைத் கான் அவர் தான் வந்து நம்ம பிரதீப் ரோல் பண்ணுறாரு. கௌஷிக் கபூர் அப்படின்றவங்க வந்து நம்ம இவானா அவங்க ரோலை வந்து பண்ண போகிறதா தகவல் வந்துட்டு இருக்கு. இப்போ அவங்க வந்து ரீமேக் பண்ணுறது பிரச்சனை இல்லை, அதை அப்படியே எடுத்து ஒரு கண்டென்ட்டாக கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் சில சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையோட கருவை கெடுத்துட வேணாம் அப்படின்றத வந்து நிறையா பேர் சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு அது பிடிச்சிருச்சுன்னா பெட்ரு. நம்ம பார்க்கும்போது என்னடா இது, நம்ம இங்கேருந்து ஒரு படைப்பு பயங்கரமாக கொடுத்தோம், பட் அங்கே வந்து சொதப்பியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள் ரீசெண்டாக வந்துட்டு இருந்துச்சு. அது இந்த படமும் வந்துட வேணாம் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட பூஜை வந்து ஏற்கனவே வந்து போட்டாங்களாம், அது வந்து இப்போ ஷூட்டிங் தான் போகிறாங்க. ஓகே, இப்போ அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நஸ்ரியா அவங்கள பற்றின ஒரு அப்டேட் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிரான்ஸ்க்கு அப்புறம் வந்து இன்னொரு படம் நடிக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசில் ஜோசப், நம்ம ஜெயல நடிச்சிருப்பார் இல்லையா, அவங்க கூட தான் ஒரு பேரா வந்து நடிக்க போகிறதா வந்து தகவல் போயிட்டுருக்கு. பேரா லீடான்றது தெரியல, ஆனால் பேரா தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூக்ஷம தர்ஷினி அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்களாம். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MC ஜிதின் அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாராம். இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2018 ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படமும் ஓரளவுக்கு நல்லா போயிருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஷோவோட லாஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறையா படத்துலேருந்து ஒரு பாடல்களாக குமிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் 2ல இருந்து செகண்ட் சிங்கிள் வந்திருக்கு. அந்த பாடல் வந்து பயங்கரமாக இருக்குன்னே சொல்லிட்டு இருக்காங்க. மெயினாக அனிருத்தை பற்றி என்ன பேசிக்கிறாங்க சோஷியல் மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாட்டு வந்து AR ரஹ்மான் அவரோட ஜானரில் மாதிரி இருந்துச்சு. இப்போ இரண்டாவது பாட்டு வந்து ஹாரி ஜெயராஜ் அவரோட வைப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம அனிருத் வந்து எல்லா சைடுமே இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மூணாவது பாட்டு அவரோட ஜானரில் இருக்கும், ஒரு மாதிரி மாஸ் சாங்காக இருக்க போகுது அப்படின்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சரி, அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் புஷ்பா 2லேருந்துமே செகண்ட் சிங்கிள் வந்திருக்கு அப்படின்றத நமக்கு சுவாரஸ்யமான ஒரு தகவல். என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து புஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டுமே மேஜர் பண்ண ஒரு பாட்டு வந்துச்சு இல்லையா, இந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஷ்மிகா நம்ம அல்லு அர்ஜுன் 2 பேரும் சேர்ந்த மாதிரி தான் ஒரு பாட்டு வருது. இந்த பாட்டோட லிரிக்கல் வீடியோவாக இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக செட்டுக்குள்ளேயே வச்சு ஒரு லிரிக்கல் வீடியோ மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது ஒரு மாதிரி நான் புதுசாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த பாட்டுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சரி, பார்க்கலாம் இன்னும் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வரப்போதே. இன்னும் அந்த 2 திரைப்படங்கள்லேருந்து வேறு என்னென்னலாம் பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்னோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டேன். இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஃப்ரைடே ஃபேக்ட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ, ஹீரோயின்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் இவங்களை பற்றின புதுசாக ஏதாவது அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த அப்டேட்ஸ் சேகரித்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறேன். Until then, உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விஜய் ஹரி. தேங்க்யூ.